தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் நேற்றைக்கு முதல் நாள் கொடுத்த அறிக்கை என்பது தூய்மை பணியாளர் அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும். தனியாருக்கு அதை விடக்கூடாது, டெண்டர் விடக்கூடாது, தனியார் மயப்படுத்தக்கூடாது. இந்த அறிக்கையை வைத்துதான் நீங்க சொல்ற சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரியான ஒரு கேள்வி, அதாவது விமர்சனம் செய்தார். அதாவது எங்களுடைய தலைவரை விமர்சனம் செய்வதற்கு அடிப்படையான காரணம் நேற்றைக்கு முதல் நாள் எங்களுடைய தலைவர் கொடுத்த அறிக்கை. அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தூய்மை பணியாளர் தனியார் மயப்படுத்துவதை நிறுத்தி இருக்கிறார்கள். அதாவது எங்களுடைய கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். அதற்கு முதலில் நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக இந்த விமர்சனம் என்பது எங்களுடைய தலைவர் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்களே ஏற்றுக்கொண்டதனால் அவருடைய விமர்சனத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம். அது இந்த தாத்வ பிரச்சனை அப்படிங்கிறது நீண்ட காலமா லோனுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு அது ரொம்ப கடினமா இருக்கு. அவன் லோன் கிடைப்பதற்கு என்ன மாதிரியான எளிமைப்படுத்துவது, தாக்கம் விண்ணப்பித்த அத்தனை பேருக்குமே எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில, இன்னும் கூடுதலா எவ்வளவு விரைவில் கிடைக்கக்கூடிய வகையில நாங்க அதை ஒரு செயல் திட்டமா கொண்டு வந்திருக்கோம். அது விரைவில் நாங்கள் அறிவிப்போம். தாக்கம் இனிமே எல்லோருக்குமான விரைவில் அந்த லோன் கிடைப்பதற்கான வசதி வாய்ப்புகள் நாங்கள். ஆராசா அவர்கள் தோல்வி ஏற்பட்டதிலிருந்து மிகுந்த மன உளைச்சல், பல விதமான உளறல்களை அவர் செய்து வருகிறார். அது ஒண்ணு. இப்ப அவர் விடுதலை சிறுத்தைகளை, இடதுசாரிகளை அவர் தாக்குதல் நடத்துவதன் மூலமாக திமுக என்கின்ற அந்த பேரியக்கத்தை பாஜகவோடு அல்லது பாஜக பாதையில் அவர் இழுத்து செல்கிறாரோ என்கின்ற ஐயம் எனக்கு எழுகின்றது. ஒரு திராவிட இயக்கம், திராவிட கொள்கைகளை அழுத்தமாக வலிமையாக பேசி வருகின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், இடதுசாரி இயக்கம். இந்த திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவருடைய கொள்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளை அவர் விமர்சிப்பதன் மூலமாக அல்லது விடுதலை சிறுத்தைகள் மீது அவதூறு கொட்டுவதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வருகிறார், அதை நம்ம கேட்கிறோம். அப்ப விடுதலை சிறுத்தைகளையும் இடதுசாரிகளையும் அவர் விமர்சிப்பதன் மூலமாக அவர் பாஜக பக்கம் இழுத்து போவதற்கு, திமுக இழுத்து போவதற்கு முயற்சிக்கிறாரா என்கின்ற ஐயம் எழுகின்றது. அந்த பின்னணியில் தான் அவர் எங்களை விமர்சனம் செய்கிறாரே ஒழிய வேற காரணம் இருப்பதாக நான் தெரியவில்லை. இல்ல, ஒரு முதல்வர் தமிழ்நாட்டுக்கான முதல்வர், தமிழ்நாட்டு மக்களுக்கான முதல்வர், எல்லோருக்குமான முதல்வர், எல்லா கட்சிகளுக்கும் அவர் நெருக்கமா தான் இருப்பார். அது தவறு இல்லையே. கொள்கை அடிப்படையில அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையில என்ன மாதிரி செயல் திட்டங்களை முன்வைக்கிறார் என்றுதான் பார்க்கணும். ஆக மாண்புமிகு முதல்வர் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் மிகுந்த தெளிவோடு இடதுசாரி கொள்கைகளோடு இடதுசாரி கட்சிகளை முன்வைத்து அவர் இங்க ஆட்சி நடத்துகிறார். ஆக யார் வேண்டுமானால் சமூக நீதி தொடர்பாக, சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்திக்கிறார்கள். தவறில்லையா? என்னுடைய கொள்கையும் கோட்பாடும் அதுதான். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. அதான் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அதனால சந்திப்பது தவறு இல்லையா, நெருக்கம் காட்டுவது தவறு இல்லையா? ராணிப்பேட்டையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை வைப்பது தொடர்பாக, பெண்களை சிலை அமைப்பது தொடர்பாக, இடப்பிரச்சனை தொடர்பாக நிறைய மனுக்கள் வந்திருக்கின்றன. இதையெல்லாம் நாங்கள் முறையாக பரிசீலித்து முழுமையாக புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை வைப்பதற்கு எளிதான அனுமதி பெறுவதற்கான வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான செயல் திட்டங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம். விரைவில் அந்த எளிமைக்குள்ள ஒரு 3-4 ஆண்டுகளா அம்பேத்கர் சிலை தலையெல்லாம் நடவடிக்கை எடுத்து தலையே இல்லாம மனு